அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மனநிலை நல்லா சூப்பராக இருக்கணும், நல்லா தெளிவாக இருக்கணும், குழப்பமே இருக்கக்கூடாது, ஒரு விரக்தி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இசை கேட்க பழகணும். அந்த இசை நம்ம எப்பயும் நம்ம கூட இசையை வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது இசைன்னா நம்ம கிட்டாரு இப்போ வயலின்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இசையை கேட்டால் ஒரு நல்லது நடக்கிறப்ப நம்ம அதை கூடயே எடுத்துகிட்டு போகணும். அதே சமயத்தில் நம்ம பெரிய பொருளாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா விலையில் போட ஆரம்பிச்சுங்க. நிறைய விலையில் போடுங்க. கைக்கு விலையில் போட்டால் அந்த விலையில் சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இசை தான். அந்த இசையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதுக்கு அது நல்லா ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு மைண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு ரிலாக்ஸேஷன் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த விலையில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலை சிங்கிள் வேலையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வராது. இப்போ என்ன பண்ணால் நீங்கள் 2 வழியில் போடலாம். அதாவது ஒரு கைக்கு ரெண்டு வழியில் போடலாம். 2 வழியில் போடலாம், அல்லது 3 வழியில் போடலாம். 4 வழியில் மட்டும் போடக்கூடாது. 5 வழியில் போடலாம், 6 வழியில் போடலாம். நான் வச்சுங்க, ஒரு வழியில் போடக்கூடாது. 2 வழியில் போடலாம், 3 போடலாம், 4 போடக்கூடாது. 5 வழியில் போடலாம், 6 வழியில் போடலாம். இது சாஸ்திரத்தில் சில இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ 2 வழியில் போட்டோம்னா நல்லா இருக்கும். 3 வழியில் போட்டிங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும். 5 வழியில் போட்டிங்கன்னா பண வரவு கிடைக்கும். 6 வழியில் போட்டிங்கன்னா அதாவது செல்வத்துக்கு குறைவே இருக்காது எப்படி சொல்கிறாங்க. அது நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்னா அந்த வழியில் சவுண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கண்ணாடி வழியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு நல்லா வரும். இதே நீங்கள் கோல்டில் போட்டிருக்கீங்கன்னா கோல்டில் போட்டால் போடுங்க. அதை விட்டோம்னா கண்ணாடி வழியில் போடுங்க. இந்த கவரிங் விலையில் வாங்கி இந்த கோல்டு மாதிரி கவரிங் விலையெல்லாம் போட்டிங்கன்னா அது பணப்பற்றாக்குறை ஏற்படுத்திவிடும். ஏன்னா நம்ம கவர்ச்சியாக நடிக்கக்கூடாது. நம்மகிட்ட அதாவது கோல்டு மாதிரி மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. அதாவது ஒரிஜினலாக கோல்டு போடுங்க, இல்லைன்னா கண்ணாடி விலையில் போடுங்க. இதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் கவரிங் வாங்கி நீங்கள் கோல்டு மாதிரி போட்டிங்கன்னா அது இன்னும் உங்கள் பணத்துக்கு பற்றாக்குறை ஏற்படும். மனம் ஒன்றும் சந்தோஷமாக இருக்காது. ஸோ கண்ணாடி விலை வேணால் நீங்கள் போட்டுங்க. அப்படி இல்லைனா கோல்டு விலையில் வாங்கி நீங்கள் நான் சொன்ன மாதிரி 2, 3, 5, 6 இந்த மாதிரி எண்ணிக்கையில் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி விலையிலே போட்டுங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். 2 கையிலும் போடுறது தான் ரொம்ப நல்லது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு கையில் மட்டும் போட்டுருப்பாங்க, ஒரு கையில் பார்த்திங்கன்னா வாட்ச் கட்டியிருப்பாங்க.